பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போது நிலவும் உட்கட்சி பிளவு மற்றும் தேர்தல் கூட்டணி முடிவுகளால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் ஒரு பகுதியாக சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் தரப்பில் அதிருப்தி எழுந்துள்ளது. சமீபத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணி வி.கே. சசிகலா தொடங்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகமுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லத்தில் கையெழுத்தானது. இது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணி முடிவு பாமகவின் ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ராமதாசுக்கு நெருங்கிய ஆதரவாளராகவும் கட்சியின் முக்கிய நிர்வாகியாகவும் இருந்து வந்த சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் இந்த முடிவால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். அருள் நீண்ட காலமாக ராமதாஸ் தரப்பில் இருந்து கட்சியின் உள்பூசல்களில், குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தரப்புடனான மோதல்களில் ராமதாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். ஆனால் சசிகலாவுடனான இந்த கூட்டணி அறிவிப்பு அவரது எதிர்பார்ப்புக்கு மாறானதாக அமைந்துள்ளது.